அன்பு தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே சாமியார்கள் என்றாலே நாம் பார்த்து தான் பழக வேண்டும். அது இந்து சாமியாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சாமியாராக இருந்தாலும் சரி. முன்பெல்லாம் முற்றும் துறந்தவன் தான் சாமியாராக போவான். இப்பொழுதெல்லாம் சுகமாக வாழத்தான் சாமியாராக போகிறான். பெண் இல்லாமல் சாமியார் வாழ்க்கையில் முக்தி அடைய முடியாது போலும். ஆனால் அந்த பெண்ணே சாமியாராக மாறினால் மக்களுக்கு கொண்டாட்டம் தானே. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது பல அசிங்கங்களை காட்டி கொடுத்துவிடும். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்களின் வளர்ச்சியால் யார் என்ன தப்பு பண்ணினாலும் அது கொரோனாவை விட வேகமாக மக்களை சென்று அடைந்துவிடும். நாட்டரசன் கோட்டையில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த இந்த பெண் கொஞ்சம் லட்சணமாகவும் அழகாகவும் இருந்து விட்டார். கடைக்கோடி பெண் என்பதால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டார். ஆனால் என்ன செய்வது? ஏழ்மையின் காரணமாக சங்கரநாராயணன் என்பவருக்கு இரண்டாந்தரமாக வாழ்க்கைப்பட்டார். ஒரு அரசியல்வாதிக்கு இரண்டாந்தரமாக வாழ்க்கைப்பட்டிருந்தால் தொண்டர்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார்கள். தன் சொந்த தாயை விட மிகவும் பாசமாக நேசிக்கப்பட்டிருப்பார். இளமையில் சுரக்கும் செக்ஸ் ஹார்மோன்கள் காதலை காமமாக்கின. அதனால் ஆண் நண்பர்கள் உருவாகினர். தான் குடியிருந்து வந்த வீட்டின் எதிர்ப்புறத்தில் உள்ள வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய வந்த அரசு என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது. அவர் இன்னொருவரின் கணவர் என்பதால் காமம் கண்ணை மறைத்தது. பிறகு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அரசுவும் அன்னபூரணியும் சேர்ந்திருக்கும் படுக்கையறை வீடியோக்கள் வெளியாயின. அதை யார் எடுத்தார், யார் வெளியிட்டார் என்பது இன்று வரை மர்மமாக உள்ளது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறனுடையவர் இந்த அன்னபூரணி. அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தால் எல்லா பிரச்சனைகளையும் தூள் தூளாக்கினார். அவருடைய பேச்சு சாமர்த்தியம் யாரையும் மயக்கிவிடும். அவர் ஒரு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்சியில் இருந்திருப்பார். பிறகு அவரும் அவரது கணவனும் சேர்ந்து இயற்கை ஒளி என்ற அமைப்பை தொடங்கி ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றினார். அதில் பிரபலமும் அடைந்தார். விஷயம் இல்லாமல் ஆன்மீக பேச்செல்லாம் எல்லாராலும் பேச முடியாது. அவரிடம் ஸ்டஃப் இருந்தது. அது மக்களை ஈர்த்தது. ஆன்மீக பேச்சு மடைகிறந்த வெள்ளம் போல் பாய்ந்தது. மக்களும் அதுபோல் வெள்ளம் போல் பாய்ந்தார்கள் அவரை நோக்கி. பிறகு பங்காரு அடிகளாரின் மகன் செந்தில்குமார் அறிமுகம் கிடைத்தது. பின் அவருடைய கட்டுப்பாடில் தனது ஆன்மீக பணியை ஆற்றி வந்தார். அங்கும் பிரச்சனை ஏற்படவே அங்கிருந்து நகர்ந்து விட்டார். இதனிடையே அவரது கணவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார். தனி ஒரு பெண்ணாக என்ன செய்வார்? அந்த சமயத்தில் உதவ வந்தவர்தான் இந்த ரோஹித் என்பவர். அவருடன் சேர்ந்து இந்த ஆன்மீக பணிகளை தொடர்ந்தார். அவர்தான் இந்த அன்னபூர்ணியை பற்றிய கேசட்டுகளை வெளியிட உதவிய ஒரு மனிதன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போட்டியாக வந்துவிட்டார் என்று மக்கள் கருதினர். ஆனால் அவர் அப்படி கருதவில்லை. தன்னை ஒரு அம்மனாகவோ கடவுளாகவோ கடவுளின் அவதாரமாகவோ இன்று வரை அவர் கூறவில்லை. ஆதிபராசக்தியை பற்றிய பாடல்கள் வரிகளை மாற்றி அவருக்கு ஏதுவாக கேசட்டுகள் வெளியிடப்பட்டன. அதனால் பிரபலமடைந்தார். ஒரு அம்மன் சாமி வேடமிட்ட பின் பழைய காதல் வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. பாமர மக்கள் அவருடைய ஐஸ்வர்யமான ஒரு முகத்தை பார்த்து மயங்கி அவர் பின்னால் செல்கிறார்கள். அவர் கூறுவதை காது செவி மடுத்து கேட்கிறார்கள். கோமாளிகளும் ஏமாளிகளும் நிறைந்த தமிழகம் என்று நாத்திகர்கள் வேண்டுமானால் கூறட்டும். உலகமகா நாத்திகரான பெரியாரின் காம களியாட்டங்களை நாம் கேள்வி கேட்டோமா இதுவரை? பாலிகாமி கலைஞரின் இல்வாழ்க்கையை பற்றி துருவி ஆராய நாம் துணிந்தோமா இதுவரையில்? நேருவின் பிளேபாய் வாழ்க்கையை நாம் பரசியப்படுத்தினோமா இதுவரையில்? இளம் பெண்களுடனேயே அலைந்த காந்தியை நாம் சந்தேகித்தோமா இதுவரையில்? அன்னபூர்ணியை மட்டும் ஏன் சொரிந்து சுகம் காண்கிறீர்கள்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மறக்கப்பட்ட காதல் வாழ்க்கை ஒன்று நிச்சயம் இருக்கும். அதை அவனாக கூறும் வரை அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்னபூர்ணி விஷயத்தில் தெரிந்துவிட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் டொமாட்டோ சாஸ், அந்த ரகம்தான் இது. அன்னபூரணி தான் வாழ்ந்த வாழ்க்கையின் தவறை உணர்ந்து ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. அந்த மாதிரி உங்களுக்கு சிந்திக்க தோன்றவில்லையா? தவறை உணர்ந்த பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரக்கூடாதா? அன்னபூரணி யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவில்லை, மோசடிகள் செய்யவில்லை, ஆன்லைனில் ரம்மி விளையாடி பணத்தை இழக்க வைக்க தூண்டவில்லை, கொலை கொள்ளை செய்து பணம் சம்பாதிக்கவில்லை.
சமாந்தகரமான பேச்சுக்கள் எதையும் அவர் செய்யவில்லை. முக்கியமாக உங்களது பணத்தை பிடுங்கவில்லை, டொனேஷன் கேட்கவில்லை, எந்த கோவில் பணத்தையும் அவர் கொள்ளையடிக்கவில்லை. கண்ணதாசன் கூட மது மங்கை என்று அனுபவித்துவிட்டு கடைசியில் ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பி வரவில்லையா? ஆன்மீக தேடலில் இறங்கவில்லையா? இந்து மதத்தை பற்றி புத்தகங்கள் எழுதவில்லையா? வாழ்நாள் முழுவதும் இந்து தெய்வங்களை பழித்துவிட்டு பிறகு மனம் திருந்தி ராமானுஜருடைய வாழ்க்கையை வரலாறாக எழுதி அதை டிவியில் ஒளிபரப்பவில்லையா? கடைசி காலத்தில் தேவாரம், திருவாசகம் அந்த பாடல்களை பாடச் சொல்லி கேட்டு மகிழவில்லையா? ஈவேராவும் கடைசி காலத்தில் யூரின் போக முடியாமல் வயிறு பெரிதாகி ஈஸ்வரா என்னை சீக்கிரம் அழைத்து கொண்டு போ என்று கூவவில்லையா? அன்னபூரணியின் ஆன்மீக பணியில் நான் எந்த குற்றமும் காணவில்லை. நீங்கள் எதையோ எதிர்பார்த்து வந்து ஏமாந்து விட்டால் அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும்? உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுங்கள், எல்லாம் சரியாக தெரியும். இந்து மதத்தில் இல்லாத ஒன்றையா அவர் சொல்லிவிட்டார்? இந்து கோயில்களில் அசிங்கமான பொம்மைகளும் இருக்கும், தெய்வமும் இருக்கும். உங்கள் கண்களுக்கு அசிங்கமான பொம்மைகள் தெரிந்தால் அது தெய்வத்தின் குற்றமல்ல. நீங்கள் அந்த பொம்மைகளை பார்க்க தான் இந்த கோயில்களுக்கு செல்கிறீர்களா? அப்படி என்றால் அது உங்களுடைய குற்றம். கருப்பர் கூட்டமும் நாத்திக கூட்டமும் பெருகி வரும் இந்த அரசியல் கும்பலில் ஆன்மீக பணி ஆற்ற வந்திருக்கும் அவரது சேவையை நான் பாராட்டுகிறேன். அவரது துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். தமிழக அரசியல்வாதிகளை விட அவர் யோக்கியமானவராகத்தான் எனக்கு தெரிகிறார். அரசியல் வேடதாரிகளை விட அவர் யோக்கியமானவர்தான். நாட்டை சுரண்டிய திராவிடர்களை விட அவர் பரிசுத்தமானவர்தான். போலி வேடதாரிகளையும் கபடதாரிகளையும் விரட்ட வந்த அவரை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நெற்றி பொட்டில் அடித்து இந்த ஆன்மீக பணி ஆற்ற வந்திருக்கும் அவரது இந்த சேவையால் உங்கள் பித்தம் தெளிகிறதா என்று பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த தமிழக அரசியல்வாதிகள் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கி கொண்டு அவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மூக்குத்தி அம்மனை பற்றி படம் எடுத்தால் அதை விழுந்து விழுந்து ரசித்த கூட்டம்தான் இந்த திராவிட கூட்டம். நயன்தாராவை அம்மனாக காட்டினால் ஏற்றுக்கொள்வீர்கள், அன்னபூரணியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? மூக்குத்தி அம்மன் நேரில் வந்து அருள்வாக்கு சொன்னால் உங்களுக்கு அது ஓகே. ஏன் இந்த முரண்பாடு? அன்னபூரணி அருள்வாக்கு என்றால் ஏன் முகம் சுளிக்கிறீர்கள்? அவருக்கு பெருகி வரும் கூட்டத்தை பார்த்து பயப்படுபவர்கள் மக்கள் அல்ல, திராவிடர்கள் தான். காவி காவி என்று கேலி செய்தவர்கள் இப்பொழுது இந்த அம்மனை பார்த்து பயப்படும் பாவிகளாகிவிட்டனர். இந்துக்களுக்கு மூட நம்பிக்கை அதிகம் என்று கூறியவர்கள் இந்த அன்னபூரணியை பார்த்து பயப்படுவது ஏன்? இது மூட நம்பிக்கையாகவே இருந்துவிட்டு போகட்டுமே, உங்களுக்கு என்ன கவலை? அன்னபூரணி கோவில் உருவானதும் அதில் அறங்காவலரை போட விளம்பரங்களை நீங்கள் போட வேண்டி இருக்கும். காம குற்றங்கள், காம களியாட்டங்கள் இல்லாதவர்கள், செய்யாதவர்கள் யாரும் இருந்தால் இந்த அன்னபூரணியை வந்து குற்றம் கூறட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னை கடவுள் என்று கூறவில்லை. இந்த உலகில் கடவுள் இல்லை, சக்தி மட்டும்தான் உள்ளது. அந்த சக்தி தான் என்னை இயக்குகிறது, உங்களையும் இயக்குகிறது என்று இந்த டார்க் மேட்டரை பற்றி சயின்டிஃபிக் பூர்வமாக அவர் பேசுவது உங்களுக்கு புரியவில்லையா? சக்தி என்ற இந்த டார்க் மேட்டர் தான் பிரபஞ்சத்தையும் உங்களையும் என்னையும் இயக்குகிறது என்று அவர் கூறுவது உங்களுக்கு இன்னும் விளங்கவில்லையா? இன்னும் பலமுறை உங்களுக்கு வந்து நான் பாடம் எடுக்க வேண்டி இருக்கும். வருகிறேன். ஜெய் ஹிந்த். मनहारी सुकुमालिना